ஃபினான்சியல் ரீதியான ஃப்ரீடம் வந்து உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வழிகள் வந்து கூடுதலா தெரிஞ்சிருக்கணும். அப்படி கூடுதலா தெரிஞ்சிருக்கும் போது நீங்க வந்து ஸ்ட்ராங்கான மணி வந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய வே கூடினுச்சுன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்ல இருக்கிறீங்கிற கருத்து. ஒண்ணு இல்லாட்டினாலும் இன்னொன்று வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். இதை நீங்க கட்டாயம் ஆன்லைன் ஜாப்ல கட்டாயம் யூஸ் பண்ணணும். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் ஒன்று பார்ப்போம். இதில் பாருங்க, நாங்கள் வெல் ஃபியூச்சர் அகாடமியால் எக்டு பேசிங்களோடு சொல்லி 2 கான்செப்ட் உள்ள கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் டெடிகேஷன் ஆகிருந்து ரியாலிட்டி புரிஞ்சு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுகளை யூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற, ஒரு இடத்தை ஒர்க் பண்ணுற ஏர்னிங்ஸ் அது டிவைட் ஆகிட்டு போகும். இப்படியான கான்செப்ட் எல்லாம் இவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, இதில் சில பிள்ளைகள் எங்கள்கிட்ட கேட்குதுகள், சார் இப்போ நீங்கள் ஒரு 10,000 அல்லது 12,000 இப்படி பே பண்ணுறீங்க தானே, இப்போ இந்த நாங்கள் பே பண்ணுற இதுக்கு ஒரு வெப்சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா அப்படி எல்லாம் ஏர்ன் பண்றாங்க. அப்படி ஒரு வெப்சைட்டை மட்டும் நீங்க சொல்லிக் கொடுக்கலாமே, ஏன் நீங்க மல்டிபிள் வெப்சைட், அதாவது நீங்க டேட்டா என்ட்ரியோ, டேட்டா கலெக்ஷனோ, அதே மாதிரி இன்கமோ, ஃப்ரீலான்ஸோ எது எடுத்தாலும் அதுல நான் மோர் தென் ஒன் வெப்சைட் தான் சொல்லுவேன். இதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு. என்ன காரணம்னா, நீங்க பாருங்க, நாங்கள் ஒரு நாலேஜ் ஒன்றை படிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்க, உங்களோட ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னால் டாக்டர் ஆகணும்னு சொல்லி, ஓகேயா? இப்போ இது படிக்கிற இதுக்கு தானே, இப்போ இந்த சயின்ஸ் படிக்கிறங்கிறதுக்கு பொதுவான படிப்பு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் ஒன்று. அதில் நீங்கள் சயின்ஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் அது இன்னும் டிஃபிகல்ட். அப்போ இதை நீங்கள் சும்மா படிக்கல, நிறைய தியாகங்கள் செய்து தான் அந்த படிப்பை படிக்கிற பிள்ளைகளை பார்த்தா விளங்கு, ஓகேயா? ரைட். இந்த தியாகம் செஞ்சு அந்த பிள்ளை அந்த நாலேஜ் எடுக்குது. இப்போ எம்பிபிஎஸ் ஆகிட்டுன்னு வைங்களேன், இந்த பிள்ளைக்குத்தான் தெரியும் இதுக்காக எவ்வளவு செலவு செஞ்சோம், எவ்வளவு காலம் செலவு செஞ்சோம், எவ்வளவு தனக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை. ஓகே, ஒரு வெளியில ஒரு ஆள் வந்து அந்த நேரத்தை பயன்படுத்துறதும் இவர் பயன்படுத்துறது வித்தியாசமாயிடுச்சான அப்படியான சில தியாகங்களும் இவர் செஞ்சிருக்கிறாங்க. எதுக்காகனா இந்த இந்த ஸ்டேஜை ரீச் பண்றதுக்கு. இப்ப இவர் என்ன செய்யலாம்னா, அந்த ஸ்கில்லை வச்சுட்டு மல்டிபிள் வேல மணி மேக் பண்ணலாம். ஓகே, இப்போ இவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடைக்குதுவீங்க. ஸோ இவர் அந்த ஏர்னிங்ஸை கூட்டுறதுக்காக இவர் என்ன செய்யற, எனக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டா வந்துட்டு, இப்போ இதை வச்சு நான் இன்னும் ஏர்ன் பண்ண போறேன். ஏன்னா நான் படிச்சது அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இன்னும் ஏர்ன் பண்ண போறேன் லீகல் வைஸா. ஓகேயா? இப்போ இவர் என்ன செய்ய மாட்டார்னா, அக்கௌண்டிங் போய் திரும்ப படிக்க மாட்டார். இவர் என்ன செய்வார்னா, ஒன்று அதில் இருக்கிற அட்வான்டேஜ் படிப்பார். அப்படி இல்லைன்னா என்ன செய்வார்னா, இவர் வந்து ஒரு விசிட்டிங் டாக்டரா போவார். அவரே வீட்டில் ஒரு கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இது யூடியூப்ஸ்ல, அதாவது இந்த ஆன்லைன் ப்ரெசென்ட் பண்ணி அதுல மணி மேக் பண்ற கன்செப்டை இது பண்ணுவார். கன்சல்டன்ட் தான் இருப்பார். இப்படி வந்து என்னென்ன வழிகள்லாம் அவரால் மேக் பண்ணிடுமோ இதை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுவார். ஏன்னா அவ்வளவு இது பண்ணி படிச்சிருக்கிறாங்க. ஓகேயா? ரைட். இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களுக்கு நீங்க இங்க லேர்ன் பண்றீங்க தானே, எங்கள்கிட்ட நீங்க லேர்ன் பண்றீங்க இந்த சப்ஜெக்ட்ல, நீங்க படிச்சு கஷ்டப்பட்டு தான் படிக்கிறீங்க. அந்த கஷ்டப்பட்டு படிச்சு எடுக்கிற அந்த லேர்னிங்ஸ், அந்த நாலேஜை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க கண்டினியூஸா இன்னும் மல்டிபிள் பண்ணி யூஸ் பண்றது, கண்டினியூஸா லேர்ன் பண்றதுக்குரிய ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸை தரதுக்கு நாங்க உங்களுக்கு என்னன்னா அதே வேலை தரக்கூடிய வேற வெப்சைட்டோட சொல்றோம். அதே மாதிரி வேற வெப்சைட்னோடு சொன்னாலும் இங்கிலீஷ் வெப்சைட் இல்லாம ரஷ்யன் வெப்சைட். ஏன்னா இது வந்து போட்டி குறைய. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நாங்கள் மைக்ரோ டாஸ்க் செய்யறேன்னு சொல்லுவோம். இல்லை நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த ரஷ்யன் வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை. ஆனா அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றங்கிறது சில டிப்ஸ் இருக்குது. அங்க வந்து இது குறைய, போட்டி குறைய. ஓகே, அதுல இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. பொதுவாகவே அது நீங்க எந்த ஏர்னிங்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு லெவல் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எங்களோட நீங்கள் ஒரு லெவல் 1 லெவல் 2 அப்படின்னு ஒரு சொல்லி இது பண்ணுவாங்க. சிலர்கள் பேக்கில் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் லெவலில் யூடியூப்ல எப்படி சார் லெவல் இருந்தால் அந்த அவங்க உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரேங்க் தராங்க, அதான் உங்களோட லெவல். அந்த அந்த ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்களே, 1 லேக்குக்கு ஒரு ப்ரைஸ், அந்த ப்ளே பட்டன் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 1 மில்லியனுக்கு ஒன்று, 10 மில்லியனுக்கு ஒன்று, 100 மில்லியனுக்கு ஒன்றுன்னு கொடுக்காங்க. அதான் லெவல். அந்த லெவலில் நீங்கள் க்ரோத் ஆகிட்டு போய்ங்க. அப்போ இந்த லெவல் எதை வச்சு வரும்னு சொன்னால் க்ரோத்தை வச்சு வரும். ஓகே, இப்போ இதை வந்து நாங்கள் ஒர்க் பண்ணுற இந்த இங்கிலீஷ் வெப்சைட்டில் ஒரு வெப்சைட் தவிர மற்ற வெப்சைட் வந்து இந்த லெவலை வந்து பிஹைண்ட்ல வச்சிருக்கு. ஓகே, நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கூட எடுக்க உங்களுக்கு இது கூடும். ஓகே, ஜாப்ஸ் அவைலபிலிட்டி கூடும். பட் அங்கே மெயினானது அங்கே லெவல் இல்லை, அங்கே எக்குரசி. ஆனால் இந்த ரஷ்யன் வெப்சைட்டில் அப்படி இல்லை. ரஷ்யன் வெப்சைட் மெயினாக என்ன செய்யுதுன்னா, இந்த லெவலை வந்து இது பண்ணுது. பொதுவாகவே இந்த வெப்சைட்ல நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒரு 4 வகையான லெவல் இருக்கு. ஓகே, இந்த 4 வகையான லெவல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, பேஸ் லெவல், அட்வான்ஸ் லெவல், ஹையர் லெவல், ப்ரோ லெவல். ஓகே, இப்போ இந்த லெவல் எதுக்காக யூஸ் ஆகும்னு சொன்னால், உங்களோட பாயிண்ட்ஸ் இப்போ 2 லட்சம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி குக்கீஸ்னு சொல்லி இருக்குது. இது ரெண்டையுமே நீங்கள் மணியாக மாற்றலாம். அதாவது இந்த குக்கீஸை மணியாக மாற்றலாம்.
அப்படி இல்லைன்னா இந்த புதுசா ஜாயின் பண்ற ஆட்கள் பேஸ் லெவல்லாம் இருப்பாங்க. ஆனா அட்வான்ஸ் ஹை ப்ரோ லெவலுக்கு கட்டாயம் ப்ரோ லெவலுக்கு நீங்க போகணும். ஓகே, இப்போ ப்ரூஃப் போட்டிருக்கான ப்ரோ லெவலுக்கு ரீச் ஆயிருக்கான ஒரு கேர்ள் ஒன்று, இவட ஏர்னிங்ஸ் தான் நீங்க இதுக்கு முதல் ரஷ்யன் வெப்சைட்ல இருந்து ஏர்ன் பண்ணு பார்த்துருக்கீங்க, இவட தான். ஓகே, அப்படி ஏர்ன் பண்ணிட்டு அப்படி ஜாப்ஸ் அவைலபிலிட்டியும் கூட வரும். இதை எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளணும்னா, இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸுக்கு ஒர்க்கு போறீங்க, புதுசா ஒரு ஒர்க் ஒன்று போறீங்க, நீங்க படிச்சுட்டு போறீங்கன்னு வைங்களேன். போன உடனே உங்களுக்கு வர ஒர்க்குக்கும் காலம் போக போக நீங்க நல்லா அந்த துறையில எக்ஸ்பீரியன்ஸ் ஆயினது அப்புறம் உங்களுக்கு வர ஒர்க்குக்கும் வித்தியாசம் இருக்கும். எப்போதுமே காலம் போனதுக்கு பிறகு உங்களுக்கு அங்க நிறைய ஒர்க் வரும். காரணம் என்னன்னா, நீங்க நிறைய துறைகள்ல உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, நீங்க உங்களை வேலை செய்ய பழக்குவாங்க. பழக்கிட்டு என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஏர்னிங்ஸையும் கூட்டி விட்டுருவாங்க. இப்ப நீங்க நிறைய துறையில வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூட தானே வேணும். அதே மாதிரி தான் இப்ப இவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெற்றதன் பிறகு இவருக்கு ஓட்டுவா ஏர்னிங்ஸை கூட்டணும். ஏர்னிங்ஸை கூட்டணும்னா இவருக்கு வேலையை கூட்டணும். அப்ப இவங்களே சொல்றாங்க என்னன்னா, நாங்க உங்களுக்கு ஒர்க்கை கூட்டுவோம். இதுல இருக்கிற அந்த மெயினான சில விஷயங்கள் என்ன இந்த லெவல்ல இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது, நீங்க இதை ரீச் பண்றதுக்கு நீங்க 2000 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஒரு ஜாப் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸ். ஓகே, 2000 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். 300 குக்கீஸ் எடுக்கணும். ஓகே, குக்கீஸ்ங்கிறது நீங்க ஜஸ்ட் வந்து இங்க லொகின் பண்றது தான் குக்கீஸ்ன்னு சொல்றாங்க. லொகின் பண்றதுக்கு அவங்க உங்களுக்கு தர பிரைஸ். ஓகே, ரைட். அதே மாதிரி ஒரு யுவர் பேலன்ஸ் 90% டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இது என்னன்னா, நீங்க 10 டாஸ்க் செஞ்சிருக்கீங்கன்னா கட்டாயம் நீங்க 9 டாஸ்க் சரியா செஞ்சிருக்கீங்க. ஓகேயா, ரைட். இப்படி கம்ப்ளீட் பண்ணக்கூட உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் என்ன வருதுன்னா, போனஸா உங்களுக்கு 10% தருவாங்க. அதாவது $1 ஜாப் செய்தீங்கன்னா உங்களுக்கு 10 சென்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போனஸ். $100 ஜாப் செய்தீங்கன்னா $10 உங்களுக்கு போனஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சிமுலேட்னஸ் டாஸ்க்னு சொல்லுவோம். அதாவது இங்க ஒரு சில பிரச்சனை ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம சொல்லுவோம், நான் பொதுவாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவோம், நீங்க எதை நோக்கி வரணும்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 50 டாஸ்காவது நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அட்லீஸ்ட் 50 டாஸ்க். 1000 ஆஃப் டாஸ்க் வந்து எல்லா வெப்சைட்லயும் இருக்குது. 100 ஆஃப் டாஸ்க் வந்து ஒரு வெப்சைட்ல வரும். இப்ப இந்த 100 ஆஃப் டாஸ்க்ல 400, 600, 800 சொல்லுவேன். இதுல அன்லிமிட் நிறைய டாஸ்க் வரும் இந்த யூஎன்யூ வெப்சைட் சொல்லலாம். அப்ப இங்க வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, நீங்க ஒர்க் பண்ற இந்த வெப்சைட்ஸ்ல நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜாப்ஸ்ல அவைலபிலிட்டி வந்து கூடும். ஓகே, அப்படி கூடும்போது அவன் உங்களுக்கு ஜாப் செய்யறதுக்குரிய வேலைக்கு தானே, வாய்ப்பு இருக்கு தானே, அதை வந்து என்ன செய்வான், அன்லிமிட்டட் ஆக்கி விட்டுருவான் ஒரு ஸ்டேஜில். ஓகே, அந்த ஸ்டேஜில் இந்த ப்ரோ லெவல். ஓகே, அதாவது ஒரு நாளைக்கு 50 டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ணணும். ஆனா இவன் 50 டாஸ்க்கை செய்ய வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய லிமிடேஷன் போடுவான். ஓகே, டெம்பரரி சக்சஸ் லோன்னு சொல்லுவான். உங்களோட டாஸ்க்ல சில பிரச்சனை இருக்கு, அதை நீங்க ரிகவர் பண்ணுங்கன்னு சொல்லுவான். ஆனா ப்ரோ லெவலுக்கு போனதுக்கு பிறகு அந்த இது இருக்காது. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டாஸ்க் வந்தாலும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுல இது இருக்கு. ஒரு நாளைக்கு 100 டாஸ்கா ஓகே, 1000 டாஸ்கா ஓகே, உங்களுக்கு அவைலபிளா இருந்தா நீங்க தாராளமா இதை செய்யலாம். அதே மாதிரி ஓட்டோ வித்ரோவல்னா $30 வர வர 3000 ரூபாய்னு சொல்லுவாங்க. $30 வர 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 உங்களுக்கு வந்து வித்ரோல் வந்துட்டே ஏர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்குமா. அந்த அந்த ஒரு இது வந்து இதுல சந்திருக்கேன். அதாவது 3000 கூட வர்றதை அவன் இது மாட்டோம். 3000 வர நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஓட்டோ வித்ரோவல் போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட பேலன்ஸ்ல 3000 வந்தா நீங்க மெனுவலா எதுவும் சேர்த்தாலும் ஓட்டோவோ உங்களுக்கு வித்ரோவல் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி 24 hour ஹோல்டு ஃபண்ட்ஸ் ஆஃப்டர் பேமெண்ட் நோ. அதாவது உங்களுக்கு இதுல ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஜாப் ஒன்று வருது, அந்த ஜாப்பை இவர் சொல்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அவருக்கு சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அவர் அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணுவார். பேமெண்ட்டை பண்ண பிறகு ஒரு 24 hours வந்து அந்த டாஸ்க்கை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை அதுல ஏதாவது ப்ராப்ளம், இப்போ உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு, என்ன யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு இவர் பே பண்ணது பிறகு அன்ஃபாலோ பண்ணுவாங்க. அன்ஃபாலோ பண்ணா அதை அவர் திரும்ப ரிப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கு ஒரு 24 hours டைம் ஒன்று கொடுக்க, அதுக்கு பிறகு அதுவும் வந்து இதுல இல்லை. இதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவர் சரி போட்டுட்டாருன்னா அது சரிதான், திரும்ப அதை மாற்றே இல்லாது. ஓகே, அப்படியான நிறைய பெனிஃபிட் வந்து இதுல இருக்குது. இந்த லெவலில் நீங்கள் மற்ற லெவலில் கம்பேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு இன்னும் கிளியராக விளங்கும். ஆனால் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எப்போதுமே இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டபிள் ஆகலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏர்னிங்ஸை ட்ரிபிள் பண்ணுற கன்செப்ட் இதெல்லாம் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதில் மற்ற மாதிரி ஒரு ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணிட்டு வரலாம். எவ்ரி மந்த் கன்செப்டிவாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேயா, சரியான. ஸோ மணி மேக்கிங்கிற கன்செப்ட் நாலேஜ் பேஸ்டாக இருக்கும்போது அங்கே உங்களை முழுமையாக உங்களால் போடுற எஃபர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கட்டாயம் கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு ஃபேக் இல்லை, ஜிக்ஜெக் வழியில் யாரையும் ஏமாற்ற பொருளை போய் சொல்கிறதுல எப்படியுமே இல்லை. நீங்கள் டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன், ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாமே செய்து தான் இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ அதனால் இதை நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை. இது சம்மந்தமான முழுமையான கைடு, இது எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எங்கே ஸ்டார்ட் பண்ணுற, வித்ரோ பண்ணுற, எப்படி ரூபியாவில் வித்ரோ பண்ணுற, டாலர், யூரோ, இது எல்லாமே நாங்கள் A to Z கைடன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறோம்.
ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் டெலிகிராம் சேனலில் நிறைய ப்ரூஃப்கள் நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணி அந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும், அதோட பயோவில் இருக்குது. அதே மாதிரி டிக்டாக்ல என்கிட்ட பேசுங்க, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட் வைக்கும் அது பாடு நிர்வாண வேலை இருக்காது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதில் மணி மேக்கிங் சம்பந்தமான டிப்ஸுகள் போட்டிருக்கேன், கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம், நீங்கள் அதை பார்த்து இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்குது, ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸில் நீங்கள் தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்குது, லைஃப் டைம் எக்ஸஸ் 1 மாதம் 2 மாதம் இல்லை மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே, ஸோ இப்படியான ஒரு குரூப் இப்படியான ஒரு கான்செப்ட்லேருந்து நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக நீங்கள் வெல்ஃபியர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது சம்மந்தமான மோர் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் கனெக்ஷன் வாட்ஸ்அப் மோர் டீட்டெயில் ஷேர்